Hello students, welcome to Shiny Maths, 8th standard Maths, chapter 5, exercise 5.4 la Roman letter 2, construct the following trapeziums with the given measures and also find their area. அதாவது நம்மளுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி ட்ரெப்பீசியம் வரையணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஏரியாவையும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். AIMS with AI parallel SM. AI is equal to 6 cm, IM is equal to 5 cm, AM is equal to 9 cm and MS is equal to 6.5 cm. சரிங்களா? இந்த மாதிரி சென்டரில் ரெண்டு லைன் இந்த மாதிரி இருந்துன்னா அது வந்து பேரலல்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ பாருங்கள் சொல்யூஷன். கிவனில் தந்திருக்க மெஷர்மெண்ட்டை அப்படியே எழுதிக்கணும். இப்போ ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா? இங்கே நம்ம ஒரு ட்ரெப்பீசியம் தான் ட்ரா பண்ண போகிறோம். அதனால் ரஃப் டயக்ராமில் சின்னதாக ஒரு ட்ரெப்பீசியம் வரைஞ்சிட்டாலே போதும். ஓகே, நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இதை ஜாயின் பண்ணிடலாம். இதையுமே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இந்த ட்ரப்பீசியத்தோட நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா AIMS. அப்போ இது A, இது I, இது M, இது S. சரிங்களா? கொஸ்டினை பாருங்க. AI parallel SM, அதாவது இந்த AI இந்த லைனும் SM இந்த லைனும் பேரலாம். அப்போ இதுக்கு ஒரு ஆரோ ட்ரா பண்ணிக்கலாம். பேரலல்னா என்னன்னா, இப்போ இந்த ரெண்டு லைனுக்கும் இடையில உள்ள அந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, அது ஈக்குவலாக இருக்கும். அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் AI is equal to 6 cm. இது A, இது I. அப்போ இது வந்து நம்மளுக்கு 6 cm. அப்புறம் IM, இது I, இது M, இது வந்து 5 cm கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் AM, இது A, இது M. அப்போ இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ எழுதிக்கலாம். இது வந்து என்னன்னா நம்மளுக்கு 9 cm கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு MS, இது M, இது S, இது வந்து 6.5 cm கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டோம். இனி மெயின் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். சரிங்களா? எப்போவும் ஃபஸ்ட்டு பேஸ் லைனை ட்ரா பண்ணிக்கணும். அப்போது ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போது 0ல் ஒரு பாயிண்ட் வைக்க போகிறீங்க. கரெக்டாக 0ல் ஒரு பாயிண்ட், அப்புறவு 6லையும் ஒரு பாயிண்ட் வைங்க. வச்சுட்டோம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்போ இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் I, இது நம்மளுக்கு 6 cm. ஓகே, இதுக்கப்புறம் என்ன ட்ரா பண்ணலான்னு பார்க்குறதுக்கு இந்த AI இந்த பேஸ் லைன் வழியாக ஏதாவது மெஷர்மெண்ட் போகுதான்னு பார்க்கணும். இப்போ பேஸ் லைனில் A பாயிண்ட் இருக்குது, I பாயிண்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், A பாயிண்ட் வழியாக ஒரு லைன் போகுது, I பாயிண்ட் வழியாகவும் ஒரு லைன் போகுது. சரிங்களா? அப்போ இனி அடுத்து இதை தான் நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு IM இதை ட்ரா பண்ணிக்கலாம். அது எவ்வளோனா 5 cm. அப்போ 0ல் காம்போஸோட நீடில் வைங்க, 5ல் கரெக்டாக பென்சிலோட நீடில் வைங்க. சரிங்களா? ஓகே, இப்போது I பாயிண்டில் காம்போஸோட நீடில் வச்சு ஒரு ஆர்க். ஓகேங்களா? இனிமே AM 9 cm அதை ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்கேலில் 0ல் காம்போஸோட நீடில், அப்புறம் 9ல் பென்சிலை வைங்க. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போது A பாயிண்டில் வச்சுருங்க. வச்சுக்கிட்டு இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க். ஓகே, ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெண்டு ஆர்க்குமே கட் ஆகும்போது ஒரு பாயிண்ட் உருவாகுது பார்த்தீங்களா? இந்த ரெண்டு ஆர்க்கும் கட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டு ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்மளுக்கு M. இப்போ இந்த M பாயிண்ட்டையும் I பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ட்ரா பண்ணிட்டோம். இனி A பாயிண்ட்டையும் M பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ட்ரா பண்ணிட்டோம். இப்போது IM நம்மளுக்கு 5 cm கொடுத்துருந்தாங்க, AM நம்மளுக்கு 9 cm கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இனி பேலன்ஸ் ஒரே ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. M பாயிண்ட்லேருந்து 6.5 cm ஒரு ஆர்க் வெட்டிக்க போகிறோம். ஓகே, 6.5 கரெக்டாக இருக்குது. இப்போ M பாயிண்டில் வச்சுருங்க. வச்சுக்கிட்டு ஒரு ஆர்க். சரிங்களா? இப்போ பாருங்கள், தந்திருக்க மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம இப்போ ட்ரா பண்ணிட்டோம். ஆனால் இந்த டயக்ராம் இன்னுமே கம்ப்ளீட் ஆகலை. பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெப்பீசியத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு AIயும் SMமும் பேரலல்னு கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த லைனும் பேரலல். நம்மளுக்கு AI இந்த லைன் தெரியும் பார்த்தீங்களா? அப்போது இந்த லைனை யூஸ் பண்ணி இந்த லைனுக்கு இனிமேல் பேரலல் லைன் ட்ரா பண்ண போகிறோம். அது எப்படி ட்ரா பண்ணுறதுனா, செட் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. கரெக்டாக AI இந்த லைனில் வச்சுக்கணும். சரிங்களா?
இப்போ ஸ்கேலை எடுத்துக்கோங்க. ஸ்கேலை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வைக்கணும், கேப்பே இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வைக்கணும், கேப்பே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஓகே, மூவ் பண்ணலாம். எது வரைக்கும்னா எம் பாயிண்ட் வாரது வரைக்கும். எம் பாயிண்ட் வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். எம் பாயிண்டில் இருந்து ஒரு லைன். ஓகேங்களா? இப்போ இந்த லைனை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்கலாம். ஓகே, இதில் ஒரு ஆரோ ட்ரா பண்ணிடுங்க. இப்போ இந்த லைனுக்கு நான் எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த லைனில் இந்த ஆர்க் வந்து கட் ஆகிருக்கு. அப்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு எஸ். சரிங்களா? அப்போ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த எஸ் பாயிண்ட்டையும் ஏ பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைனு. சரிங்களா? இப்போ பாருங்கள், எஸ்எம் நம்மளுக்கு எவ்வளோனா 6.5 சென்டிமீட்டர். அதை அப்படியே எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு லைனுமே பேரலல், அதனால் இதுக்கு ஆரோ ட்ரா பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ட்ரெப்பீசியம் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதோட ஏரியாவை ஃபைண்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு அதோட ஃபார்முலாவை ரைட் பண்ணிக்கணும். ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் AIMS. அதாவது இந்த ட்ரெப்பீசியத்தோட நேம் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா AIMS. அதான் எழுதியிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ ஹெச் இன்டூ A + B ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு 1/2 அப்படியே எழுதிக்கலாம். இனிமேல் ஹெச்சோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அதுக்கு AI இந்த பேஸ் லைனில் கரெக்டாக ஸ்கேலை வச்சுருங்க. வச்சுக்கிட்டு இப்போ செட் ஸ்கொயராக மூவ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? எம்லேயும் வச்சு நம்ம ஒரு லைன் ட்ராப் பண்ணலாம். ஆனால் எம்மில் ட்ராப் பண்ணிங்கன்னா ட்ரப்பீசியத்துலேருந்து வெளியே அந்த லைன் வந்துடும். எஸ்ஸுக்கு ட்ராப் பண்ணிங்கன்னா அது உள்ளே தான் இருக்கும். சரிங்களா? அதில் எஸ்ஸுக்கே நம்ம ட்ராப் பண்ணிடலாம். ஓகே, எஸ் பாயிண்ட் வந்தவுடனே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு லைனு. ஓகே, லைன் ட்ராப் பண்ணிடலாம். ஓகே, லைன் ட்ரா பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த லைன் நம்மளுக்கு 90 டிகிரியில் தான் இருக்கும். ஓகே, இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாமா? இது கரெக்டாக நம்மளுக்கு 4.8 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ எழுதிக்கிறேன் 4.8 சென்டிமீட்டர். நான் பென் வச்சு எழுதியிருக்கேன், நீங்கள் பென்சில் வச்சு தான் ரைட் பண்ணணும். ஓகே, நம்மளுக்கு ஹெச்சோட மதிப்பு 4.8. நெக்ஸ்ட் மல்டிபிள் சிம்பிள். இனி ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்மளுக்கு கொஸ்டினில் ஏஐயும் எஸ்எம்மும் பேரலல்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த பேரலல் லைனோட வேல்யூவை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஏஐ இந்த லைனோட வேல்யூ 6, இதுதான் ஏயோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ப்ளஸ் இனிமேல் இந்த லைனோட வேல்யூ எஸ்எம் இதோட வேல்யூ 6.5, இதுதான் பியோட வேல்யூ 6.5ன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 2 2s are 4, அப்புறம் இந்த பாயிண்ட் 4 2s are 8. அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் 2.4 இருக்கும். அப்புறம் இந்த மல்டிபிள் சிம்பிள் இனி ஆட் பண்ணலாம். 6 ஆட் பண்ணால் 12. இங்கே மட்டும்தான் 0.5 இருக்குது. அதை அப்படியே ரைட் பண்ணிட்டாலே போதும். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம். 2.4 12.5. 4 5s are 20, 0 பேலன்ஸ் 2. 4 2s are 8, 8 + 2 10. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 1. 4 1s are 4, 4க்கு கூட 1 ஆட் பண்ணால் 5. 5 2s are 10. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 1. 2 2s are 4, 4 + 1 5. 1 2s are 2. ஓகே, நீ ஆட் பண்ணலாம். 0 0 5 ஆட் பண்ணால் 10. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 1. 2 + 1 3. இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ ஆன்சரில் டோட்டலாக 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இப்போ பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருக்கனால அந்த 0 ரைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ நம்மளோட வேல்யூ 30. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே நம்மளுக்கு யூனிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்டிமீட்டர். இப்போ நம்ம ஏரியா ஃபைன் பண்ணுறோம், அதனால சென்டிமீட்டரோட பவரில் நீங்கள் 2ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ட்ரெப்பீசியத்தோட ஏரியாவை ஃபைன் பண்ணிட்டோம். இனிமேல் ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கேன், இதை நான் வந்து ஒருக்கா ரீட் பண்ணுறேன். சரிங்களா? ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரா எ லைன் செக்மெண்ட் AI is equal to 6 சென்டிமீட்டர். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் லைனை ட்ரா பண்ணோம். அப்புறம் செகண்ட் ஒன், வித் A and IS சென்டர்ஸ் draw arc of radii 9 cm and 5 cm respectively and let them cut at M. அப்புறம் தேர்ட் ஒன், ஜாயின் AM and IM. அந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ட்ரா MX parallel to AI. நெக்ஸ்ட்டு வித் MS சென்டர் ட்ரா அன் ஆர்க் ஆஃப் ரேடியஸ் 6.5 cm கட்டிங் MX at S. அப்புறம் ஜாயின் ஏஎஸ்ஐயும் ஜாயின் பண்ணோம். ஃபைனலாக AIMS இஸ் த ரெக்வயர்டு ட்ரெப்பீசியம். ஃபைனலாக ஒரு ட்ரெப்பீசியத்தை ட்ராப் பண்ணி முடித்தோம். செகண்ட் சம் பார்க்கலாம். நான் கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, சொல்யூஷன். ஃபஸ்ட்டு கிவனில் தந்திருக்க மெஷர்மெண்ட்டை அப்படியே எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ரஃப் டயக்ராம் ட்ராப் பண்ண போகிறோம். நம்ம இந்த சம்மில் ஒரு ட்ரெப்பீசியமாகவும் ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரஃப் டயக்ராமில் சின்னதாக ஒரு ட்ரெப்பீசியம் வரைஞ்சிட்டாலே போதும். ஓகே, ஸோ இனிமேல் இதை ஜாயின் பண்ணிடலாம்.
நம்மளுக்கு கொஸ்டினில் இதோட நேம் என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா CUTE. அப்போ இங்கே C, இங்கே U, இங்கே T, இங்கே E. சரிங்களா? இனிமே நெக்ஸ்ட் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா CU, இந்த CU இந்த லைனும் ET இந்த லைனும் பேரலல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதில் ஒரு ஆரோ ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? பேரலல்னா இந்த ரெண்டு லைனுக்கும் இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் CU 7 சென்டிமீட்டர், இது C இது U, அப்போ இது நம்மளுக்கு 7 சென்டிமீட்டர். அப்புறம் ஆங்கிள் UCE, இது U இது C இது E, சென்டரில் நம்மளுக்கு C இருக்குது. அப்போ ஆங்கிள் சியோட வேல்யூ நம்மளுக்கு 80 டிகிரின்னு தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு CE, இது C இது E, இது வந்து 6 சென்டிமீட்டர். அப்புறம் TE, இது T இது E, இது வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டோம். இனி மெயின் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு பேஸ் லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ ஸ்கெயிலை அப்படியே வச்சுருங்க. வச்சுக்கிட்டு 0ல் ஒரு பாயிண்ட் வைங்க. அப்புறம் 7லேயும் ஒரு பாயிண்ட் வைங்க. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைனு. ஓகே, இப்போ இது C இது U, இது நம்மளுக்கு 7 சென்டிமீட்டர். அப்போ எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன ட்ரா பண்ணணும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் பேஸ் லைனை பார்க்கணும். சரிங்களா? பேஸ் லைனில் டோட்டலாக 2 பாயிண்ட் இருக்குது CU. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக ஏதாவது மெஷர்மெண்ட் போகுதான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த C பாயிண்ட் வழியாக ஒரு லைனும் போகுது, அதே மாதிரி இதில் ஒரு ஆங்கிளும் இருக்குது. இந்த லைன் வழியாக எந்த ஒரு பாயிண்ட்டும் போகலை, அதாவது இங்கே லைன் போகுது, ஆனால் இதில் அந்த மெஷர்மெண்ட் கொடுக்கல. பார்த்தீங்களா? அப்போ எங்கே மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோ அதை தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். அதுலேயும் இங்கே 2 மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கு, அதனால் ஃபஸ்ட்டு இதை தான் நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். அப்போது ப்ரொடெக்டரை எடுத்துக்கோங்க. C பாயிண்டில் ப்ரொடெக்டரை வைங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், C பாயிண்டில் நான் வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு லைன் வந்து இங்கே தான் போகுது. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் பார்க்கணும். நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் 80 டிகிரி தந்திருக்காங்க. அப்போ இங்கேருந்து 80 டிகிரின்னா இருக்குது. அப்போ இதுக்கு நேராக ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் சியையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரா பண்ணிட்டோம். இதில் ஒரு ஆரோ. இப்போது இந்த லைனுக்கு நான் எக்ஸ்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது 80 டிகிரி. இனிமே 6 சென்டிமீட்டர் அதை ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்கெயில் அப்படியே எடுத்துக்கோங்க. இதில் காம்பஸோட நீடில் கரெக்டாக 0ல் வச்சுக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு கொஸ்டினில் 6 சென்டிமீட்டர் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போது பென்சில் அதை வந்து 6ல் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக C பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க். ஓகேங்களா? அது இந்த லைனை கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ இந்த ஆர்க்கை இந்த லைன் வந்து கட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? அப்போ ஒரு பாயிண்ட் அங்கே ஃபார்ம் ஆகுது. இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு E. சரிங்களா? இப்போ E பாயிண்ட் கிடச்சிட்டு E பாயிண்ட் வழியாக ஏதாவது மெஷர்மெண்ட் போகுதான்னு பார்க்கணும். நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர் ஒரு லைன் போகுது பார்த்தீங்களா? அப்போ இனி அடுத்து அதை ட்ராப் பண்ணலாம். ஓகே, அப்போ நம்ம காம்பஸில் 5 சென்டிமீட்டர் எடுக்கணும். ஓகே, எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துட்டோம். இப்போ கரெக்டாக E பாயிண்டில் வச்சுருங்க. வச்சுக்கிட்டு ஒரு ஆர்க். ஓகே, கட் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி இவ்வளோ தான் வரைய முடியும். இது வந்து கம்ப்ளீட் ஆகலை இந்த டயக்ராம். ஓகேங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெபீசியத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு க்ளூ தந்திருப்பாங்க. CUET இது ரெண்டும் பேரலல்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு இந்த CU இந்த கோடு கிடச்சிட்டு பார்த்தீங்களா? அப்போது ET அந்த கோடு இல்லை. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த CU இதுக்கு பேரலல் லைன் ETயை ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு செட் ஸ்கொயரை எடுத்துக்கோங்க. அதை கரெக்டாக பேஸ் லைனில் வச்சுக்கணும். ஓகே, அப்புறம் ஸ்கெயில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கெயில் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வைக்கணும், கேப்பே இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்படி ஜாயின் ஆகி இருக்கணும். இப்போ நம்ம மூவ் பண்ண போகிறோம். எது வரைக்கும்னா E பாயிண்ட் வரது வரைக்கும். சரிங்களா? மூவ் பண்ணலாமா? ஓகே, மூவ் பண்ணலாம். இப்போ E பாயிண்ட் வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு நம்ம லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ட்ரா பண்ணிடலாம். ஓகே, இந்த லைனுக்கு ஒரு ஆரோ ட்ரா பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நம்ம எக்ஸ்னு நேம் கொடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த லைனுக்கு ஒய்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த லைனை இந்த ஆர்க் வந்து கட் பண்ணியிருக்கு. அப்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு T. சரிங்களா? ஓகே, இப்போ T பாயிண்ட்டையும் U பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? இப்போது ET நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர் எழுதிக்கலாம். 5 சென்டிமீட்டர். அப்புறம் CE இது வந்து என்ன 6 சென்டிமீட்டர். சரிங்களா? இதுக்கு பிறகு இது ரெண்டுமே பேரலல். அப்போ இங்கே ஒரு ஆரோ இங்கே ஒரு ஆரோ ட்ரா பண்ணிக்கணும், அதை மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரெபீசியம் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதோட ஏரியாவை ஃபைண்ட் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கு அந்த ஃபார்முலாவை நான் ரைட் பண்ணியிருக்கேன்.
ஓகே, இதில் நம்மளுக்கு ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பேஸ் லைனில் அப்படியே ஸ்கேலை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போது செட் ஸ்கொயர் ஓகேங்களா, அதை எடுத்துக்கோங்க. இப்போ மூவ் பண்ண போகிறீங்க எது வரைக்கும்னா இ பாயிண்ட் இல்லைன்னா டி பாயிண்ட் எதில் வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இ பாயிண்ட் இருக்கனால அதிலே ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, பாயிண்ட் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறீங்க. ஓகே, லைன் ட்ரா பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த லைன் நம்மளுக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். இது எனக்கு கரெக்டாக 6 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ எழுதிக்கிறேன் 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர். ஓகே, நம்மளுக்கு இப்போ ஹெச்சோட வேல்யூ கிடச்சிடுச்சு. நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியே ஃபஸ்ட்டு 1/2 எழுதிக்கலாம். அப்புறம் ஹெச்சோட வேல்யூ 6 சென்டிமீட்டர். அதனால் 6 இன்டூ. ஓகே, இனி ஏயோட வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்மளுக்கு கொஸ்டினில் எந்த 2 லைனை பேரலல்னு தந்திருக்காங்களோ அதோட வேல்யூவை தான் நீங்கள் எழுதிக்கணும். நம்மளுக்கு இங்கே சியூவும் இடியும் பேரலல்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த லைனோட வேல்யூ தான் ஏயோட வேல்யூ. அப்போது ஏயோட வேல்யூ 7. சரிங்களா? ப்ளஸ் அப்புறம் இந்த லைனோட வேல்யூ நம்மளுக்கு பியோட வேல்யூ இது வந்து 5 சென்டிமீட்டர். அப்போ 5ன்னு எழுதிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 3 2s are 6. அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு இங்கே 3 இருக்குது. அப்புறம் மல்டிபிள் சிம்பிள் 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 12. ஓகே, இப்போ சென்டரில் மல்டிபிள் சிம்பிள். அப்போ இதை மல்டிபிள் பண்ணலாமா? 3 2s are 6. அப்புறம் 3 1s are 3. நெக்ஸ்ட்டு இங்கே நம்மளுக்கு யூனிட்ஸ் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டிமீட்டர் ரைட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம ஏரியா ஃபைண்ட் பண்ணுறோம். அப்போ சென்டிமீட்டரோட பவரில் நீங்கள் 2ன்னு எழுதிக்கணும். ஓகே, இப்போ ட்ரபீசியத்தோட ஏரியாவை ஃபைண்ட் பண்ணிட்டோம். இனிமேல் ஸ்டெப்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். நான் ஒருக்கா ரீட் பண்ணுறேன். ஸ்டெப்ஸ் நம்பர் 1, ட்ரா எ லைன் செக்மெண்ட் CU is equal to 7 சென்டிமீட்டர். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் லைனை ட்ரா பண்ணோம். செகண்ட் ஒன், கன்ஸ்ட்ரக்ட் an angle UCE is equal to 80 degree at C. அப்புறம் தேர்ட் ஒன், வித் C as center 6 சென்டிமீட்டர் as radius draw an arc cutting CX at E. ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரா EY parallel to CU. அப்புறம் வித் E as center 5 சென்டிமீட்டர் as radius draw an arc cutting EY at T. அப்புறம் ஜாயின் TU அந்த 2 பாயிண்டையும் ஜாயின் பண்ணோம். ஃபைனலாக CUTE இஸ் த ரெக்வயர்ட் ட்ரெபீசியம். ஃபைனலாக ஒரு ட்ரெபீசியத்தை ட்ரா பண்ணி முடித்தோம். சரிங்களா? நம்ம இந்த எக்ஸசைஸ் 5.4ல் உள்ள எல்லா சம்முக்குமே ஆன்சரை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் பண்ணி வச்சுருக்கேன், போய் பாருங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.